வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காயினுடைய மருத்துவன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இயற்கை நமக்கு அளித்திருக்கக்கூடிய அருமையான ஒரு கொடை அப்படின்னு நம்ம இந்த நெல்லிக்காயை குறிப்பிடலாம். முடி நன்கு வளர்வதற்கெல்லாம் நெல்லிக்காயை நம்ம சாப்பிட வேண்டும் மற்றும் நெல்லிக்காய் எண்ணெய் பயன்படுத்தணும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. மேலும் உடல்நல பிரச்சனைகளை குணப்படுத்தக்கூடிய வைத்தியங்களிலும் நெல்லிக்காய் பயன்படுகிறது. ஏன்னா நெல்லிக்காயில் விட்டமின் சி என்னும் உயிர் சத்து, கால்சியம், இரும்பு சத்து, பாஸ்பரஸ், நார் சத்து மற்றும் கார்போஹைட்ரேட் போன்றவையெல்லாம் வளமான நிறைந்திருக்கு. உடல் எடை ஆரோக்கியமான முறையில் சைடு எஃபெக்ட் இல்லாமல் குறைக்கிறவங்களும் நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸையும் எடுத்துக்கலாம், அது உங்களுக்கு பலன் தரும். நெல்லிக்காய் கசப்பாக இருந்தாலும் இது நீங்கள் தினமும் ஒரு நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அளவுகளை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா முடி பிரச்சனைகள், சரும பிரச்சனைகள் மட்டுமின்றி இது எல்லாமே கியூர் ஆகி ஆரோக்கியம் பெறுவீங்க. குறிப்பாக நெல்லிக்காய் நீங்கள் சாப்பிடும் போது ஞாபக சக்தி உங்களுக்கு அதிகரிக்கும். ரத்த சோகை என்று சொல்லக்கூடிய அந்த அனிமியா பிரச்சனையெல்லாம் நீங்கும். இது மட்டும் கிடையாது மக்களே, இன்னும் ஏராளமான மருத்துவ நன்மைகள் நெல்லிக்காய் நம்ம சாப்பிட்றதுல நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் என்னென்ன அப்படிதை பற்றி வாங்க நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். புற்றுநோய் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்கு நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் புற்றுநோய் ஏற்படுவதை தடுக்கும். மேலும் ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க. அந்த ஆய்வுகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நெல்லிக்காய் சாப்பிடும் போது புற்றுநோய் செல்களுடைய வளர்ச்சி தடுக்கப்படும் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய கெடுதல் தரக்கூடிய புற்றுநோய் செல்கள் வளராமல் நீங்கள் தடுப்பதற்கு, அந்த ப்ராப்ளத்தை கியூர் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் நெல்லிக்காய் தினமும் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் ஜூஸையும் நீங்கள் எடுத்துக்கலாம். பெக்டிக் அல்சர் வராமல் தடுக்க குணப்படுத்திக் கொள்ள நெல்லிக்காயை நீங்கள் எடுத்துக்கலாம். அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தினமும் காலையில் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம். அல்சர் இதன் மூலமாக குணப்படுத்திக்கலாம். நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்க முடியல அப்படின்னாலும் தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடும்போது இந்த பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கரையக்கூடிய நார் சத்து உங்களுக்கு கிடைக்கிறதால இந்த பெப்டிக் அல்சர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். உங்களுடைய உடல் எடையை சைடு எஃபெக்டே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும்னு நினைக்கிறீங்களா? நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் சாப்பிட்டு வரும்போது உடல் இருக்கக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சு கிருமிகள், அந்த டாக்சின்கள் வெளியேற்றப்பட்டு உடல் எடையை சைடு எஃபெக்டே இல்லாமல் இதன் மூலமாக ஆரோக்கியமான முறையில் குறைச்சிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் அந்த அழுக்குகளை வெளியேற்றிட்டீங்க அப்படின்னால உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே குணப்படுத்தப்படும். சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய புது விதமான தொற்று நோய்களுமே வராமல் தடுக்கப்படும். நீங்கள் நினைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையும் சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைச்சிக்கலாம். குடல் இயக்கம் ஆரோக்கியமான முறையில் இருக்கிறதுக்கு நீங்கள் நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒருவேளை இந்த சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனையெல்லாம் அவஸ்திப்படுறீங்க அப்படின்னா நெல்லிக்காயை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம். இதனால் அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து உங்களுக்கு கிடைக்கும். இதனால் குடல் இயக்கத்தை உங்களுக்கு சீராக்கி மலச்சிக்கல் ஏற்படுவதெல்லாம் முன்னாடி தடுத்துக்கலாம். கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனைகள் நீங்கள் அவதிப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை கியூர் பண்ணுறதுக்கு நீங்கள் நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸையும் எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு அதை கியூர் பண்ணும். உயர் ரத்த அழுத்தம் அது சரி பண்ணுறதுக்கு நீங்கள் நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். நெல்லிக்காயை தினமும் ஒரு நெல்லிக்காய் அப்படின்னு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் பிரஷர், உயர் ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டோடு இருக்கும். மேலும் நெல்லிக்காய் மனம் மற்றும் உடலை அமைதிப்படுத்தும். அதிலும் நீங்கள் நெல்லிக்காய் பொடியை தேனோடு கலந்து சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஆரோக்கியமான உடலமைப்பு பெறுவீங்க. பிபி என்று சொல்லக்கூடிய இந்த பிளட் பிரஷர் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதன் மூலமாக ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாம் இல்லாமல் நீங்கள் நலமோடு வாழலாம். பார்வை உங்களுக்கு மேம்படுவதற்கு நீங்கள் நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் கண்களினுடைய ரெட்டினாவை பாதுகாக்கும். இப்போ நெல்லிக்காயில விட்டமின் சி என்னும் உயிர் சத்து வளமான இருக்கிறதால பார்வை உங்களுக்கு மேம்படுவதோடு கண்கள் இருந்து இந்த தண்ணீர் வடிவது, கண் எரிச்சல், கண் சிவந்து போறது, இது போல கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை உங்களுக்கு குணப்படுத்திக்கலாம். வராமலும் நீங்க தடுத்துக்கலாம். கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்ளலாம். அதுக்கு நீங்க நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளணும். நெல்லிக்காய் ஜூஸையும் அப்பப்போ நீங்க எடுத்துக்கலாம். ரத்த ஓட்டம் உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் மேம்படுவதற்கு, ரத்தத்தை உடல் ஆரோக்கியமான முறையில் அதிகரித்துக்கிறதுக்கெல்லாம் நீங்க நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் உடலின் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். மேலும் இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்த குழாய்கள் ஏதாவது அடைப்புகள் இருந்தா அதை தடுத்து அந்த அடைப்புகளை சரி பண்ணி இதயத்தில் ரத்த ஓட்டத்தை உங்களுக்கு அதிகரிக்கும். சைடு எஃபெக்டே இல்லாமல் நீங்க இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். இதனால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ரத்த ஓட்டம் உங்களுக்கு மேம்படும். இதயமும் ஆரோக்கியமாக இருக்கும். நீரிழிவை தடுக்கும் நெல்லிக்காய். நெல்லிக்காய் ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாடோடு வைத்துக் கொள்ளும். எனவே நீரிழிவு நோயாளிகள்லாம், சுகர் பேஷண்ட்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் நெல்லிக்காய் ஜூஸோட சிறிது பாகற்காய் ஜூஸையும் நீங்க சேர்த்து கலந்து குடிச்சிட்டு வருவது நல்லது. இதன் மூலமாக பிபி என்று சொல்லக்கூடிய அந்த பிளட் பிரஷர் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆக இருக்கும். இது உடல்ல இன்சுலினுடைய சுரப்பை அதிகரிக்கும். இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாளையில் உள்ள அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்க விடுபட்டலாம். கல்லீரலுக்கு நல்லது நெல்லிக்காய். நெல்லிக்காய் கல்லீரலினுடைய சீரான செயல்பாட்டிற்கு உதவிகரமாக இருக்கு. மேலும் நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் உடலினுடைய மூளை முடுக்குகளில் சேர்ந்திருக்கக்கூடிய டாக்சின்கள், அந்த கழிவுகளை வெளியேற்றி கல்லீரல் பாதிப்படைவதை தடுக்கும். ஸோ மேலும் உலகினுடைய பல்வேறு பகுதிகளில் கல்லீரல் பிரச்சனைகளுக்கெல்லாம் நெல்லிக்காய் பயன்படுத்தப்பட்டு இருக்கு. இது கல்லீரல் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை எல்லாம் குறைச்சிரும். நச்சுத்தன்மை எல்லாம்
வெளியேற்றிடும். இதன் மூலமாகவே நீங்கள் பலவிதமான நோய்களை குணப்படுத்திக்கலாம். இதய தசைகளை வலிமையாக்கும் நெல்லிக்காய். நெல்லிக்காய் ரத்த நாளங்கள் மற்றும் தமனிகளை சுத்தமாக வைத்துக்கொள்ளும். நெல்லிக்காயில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்கு, இரும்பு சத்தும் இருக்கிறதால இது நீங்கள் தினமும் ஒரே ஒரு நெல்லிக்காய் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா புதிய ரத்த செல்கள்லாம் உங்களுக்கு உருவாகி மறைமுகமாக மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை நீங்கள் குறைச்சிக்கலாம். இதன் மூலமாக இதய தசைகள்லாம் உங்களுக்கு வலிமையாக இருக்கும். இதயம் சார்ந்த எந்த பிரச்சனையுமே மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நீங்கள் நலமோடு வாழலாம். இதுக்கு நீங்கள் தொடர்ந்து நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ தினமும் நீங்கள் ஒரு நெல்லிக்காய், ஆரோக்கியமான நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. எந்த விதமான வெட்டு சேதங்களும் சுருக்கங்களும் இல்லாத நெல்லிக்காயை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறது அல்லது ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸை காலையில் வெறும் வைத்து போதுமான அளவோ அல்லது குறைந்த அளவோ குடிப்பது இந்த அளவுக்கு நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழ்வதற்கு வழிவகுக்கும். ஆகையால் தொடர்ந்து நீங்கள் நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. தினமும் ஒரு நெல்லிக்காயாவது நீங்கள் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.